ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து எதிர்பார்த்த மாரி கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைச்சது. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ தான் ஓப்பன் ஆச்சு. க்ளோசிங்கும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழயே தான் வச்சிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் இறங்குது. மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து செம்மையா இறங்கியிருந்துச்சு. 21,300 வரைக்குமே இறங்கியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி குடுத்துச்சு. ஐடிஸ் எல்லாமே இன்னைக்கு நல்ல சப்போர்ட்டு. பேங்கிங்ல வந்து ஆக்சிஸ் பேங்க் நல்லா சப்போர்ட் பண்ணி குடுத்தது. HDFC வந்து வழக்கம் போல இன்னைக்கும் வந்து ஒரு 3% வரைக்குமே இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. அ மத்தபடி பார்க்கும்போது ஓவராலா வந்து ஐசிஐசிஐயும், ஆக்சிஸும் பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியே குடுத்தது. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல விழுகாம இன்னைக்கு கொஞ்சம் தக்க வச்சிருக்காங்க. மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கீப் ஆன் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் இப்போதைக்கு நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன் 21,450 டூ 500 அந்த ரேஞ்ச் வந்து எவ்வளோ சப்போர்ட் லெவலா இருந்ததோ, இப்போ வந்து ரெசிஸ்டன்ட் லெவலா ஆக்ட் ஆகும். பட் நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிருந்தா செல் கன்டின்யூ ஆயிருக்கும். பட் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃப்ளாட்டோ அல்லது வந்து கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்படி 21,500க்கு மேல திரும்ப ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மொமெண்டம் திரும்ப அப்சைட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. இல்ல ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி கீழ அடிக்குது அப்படின்னா 21,000 தான் வந்து அடுத்த சப்போர்ட் லெவலா இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து நேத்து ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மைனர் சப்போர்ட்ல தான் இன்னைக்கு ஓப்பனே ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலருந்து அத வந்து பிரேக் பண்ண முடியல. அந்த 45,600 அந்த லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவல்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயி ஆனா அதால ரெசிஸ்டன்ட் அதாவது 46,300 வந்து ரெசிஸ்டன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அது கிட்ட போயிட்டு திரும்ப செல் ஆயி தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஸோ இவனுக்கு வந்து கீப் ஆன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போறது 46,300. சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆக போறது மைனர் சப்போர்ட் வந்து 45,600. அத பிரேக் பண்ணுச்சுன்னா 44,700 வரைக்குமே கீழ வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி. தலைவன பார்த்துருவோம். HDFC பேங்க் கீப் ஆன் வந்து செல்லிங்ல தான் இருக்காப்ல. இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆற மாரி இருந்துச்சு. பட் அவரால ரெக்கவரி ஆக முடியல. கீப் ஆன் செல்லிங்ல தான் இருக்கு. ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1462 தான். அத பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 1380 வரைக்குமே விழுகும். 1462ங்கிறது வந்து ஒரு அடுத்து உள்ள சப்போர்ட் லெவலா இருக்கும் HDFC பேங்க். அத பிரேக் பண்ணுச்சுன்னா தான் 1378 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு HDFC பேங்க்ல. ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் சொன்ன மாரி அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் திரும்பவும் மேல தான் போய் க்ளோசிங் வச்சிருக்கான். பட் வந்து 2747ன்ற ரெசிஸ்டன்ட் தான் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அத பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணா தான் அடுத்த ராலி வந்து கிடைக்கும் ரிலையன்ஸ்ல. ஸோ பார்க்கலாம் அடுத்து கேப் அப் ஆயி பிரேக் பண்ணுதா அப்படின்னு சொல்லி. ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் மேல ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ கீழ சப்போர்ட் வந்து 955 மேல ரெசிஸ்டன்ட் வந்து 1005 ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. ஸோ நாளைக்கு ஒரு அப்சைட் மூவ் எதுவும் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ஐசிஐசிஐ பேங்க்ல. ஸோ நிஃப்டி ஐடி. ஸோ நிஃப்டி ஐடி வந்து இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி ராலி தான். என்னதான் க்ளோஸ் ஆகி கீழ போயிருந்தாலும், மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம செல்லிங் போயிருந்தது. ஸோ அது அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஓப்பனிங் ஆகி ஒரு நல்ல செல்லிங் போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல நல்ல ரெக்கவரி ராலி குடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸ்டில் ஆன் அந்த ட்ரெண்ட் லைன்லயே தான் இருக்கு. அத பிரேக் அவுட் எடுக்கல இன்னும். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு கேப் அப் ஆயி பிரேக் அவுட் எடுக்குதா அப்படின்னு சொல்லி. ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.